வணக்கம் தீபிகா. கோயம்பேடு சந்தையிலிருந்து 16 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் சிறுவர்களை தொழிலாளர்களாக பணியமர்த்தியுள்ளதாக குழந்தைகள் நல வாரியத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் குழந்தை நல வாரியத்தின் துணை ஆணையர் பழனி தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் கோயம்பேடு விரைந்தனர். அவர்களுடன் கோயம்பேடு கேட்டன் காவல் நிலைய போலீசாரும் இணைந்து கோயம்பேடு சந்தை முழுவதும் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் குழந்தை தொழிலாளர்களாக பணியமர்த்தப்பட்டிருந்த 16 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட சிறுவர்களில் 12 பேர் 14 வயது முதல் 18 வயது வரை உள்ள சிறார்கள் என்பதும், மீதமுள்ள 4 பேரும் 14 வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் என்பதும் தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை கோயம்பேடு கேட்டன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மனநல மருத்துவரை கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அது மட்டுமின்றி குழந்தை நல வாரியத்தின் கீழ் வரக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்தில் உள்ள விளக்கங்களை அவர்களுக்கு அளித்து குழந்தை தொழிலாளர்களாக பணிபுரிவது தவறு என்பதை எடுத்துரைத்தனர். பின்னர் அங்கிருந்து அவர்களை ராயபுரத்தில் உள்ள அரசு குழந்தைகள் நல காப்பகத்திற்கு அழைத்து சென்று அங்கு ஒப்படைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தினார்கள் என்பது தொடர்பாக கோயம்பேடு கேட்டன் போலீசார் உதவியுடன் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதன் பின்னர் குழந்தைகளையும் சிறுவர்களையும் பணியமர்த்திய கடை உரிமையாளர்கள் மற்றும் அங்கு இருக்கும் கோயம்பேடு சந்தையில் கடை வைத்திருப்பவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.